சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சேஷாத்ரி சாலை, மகாராணி சின்னம்மா சாலைகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது அங்கு நிலவரம் என்ன, மக்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, விவரங்கள்? அர்னிஷ், வணக்கம் அர்னிஷ். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 4000 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயர் தெரிவித்திருந்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மகாராணி அம்மாள் சின்னம்மாள் சாலையில் நாம் தற்பொழுது இருக்கிறோம். இங்கு தற்போது வரைக்கும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகத்தான் தொடங்கியிருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நவம்பர் மாத காலத்தில், அதாவது அக்டோபர் முதல் நவம்பர் முதல் டிசம்பர் வரைக்குமே பருவமழை காலமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுதுதான் இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பருவமழையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பணிகள் என்பது தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இங்கு மழைநீர் வடிகால் பணிகளை பொறுத்த வரைக்குமே தாமதமாக ஏற்பட்டிருக்கிறது என்று பொதுமக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளாக அனைத்து மழைநீர் வடிகால் பணிகளும் நிறைவடையும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தக்கூடிய அந்த சூழ்நிலையில், ஆனால் தற்பொழுதுதான் இங்கு 2 வாரங்களுக்கு முன்பாகத்தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் இம்மாதிரியான பணிகள் என்பது மேற்கொள்வது சற்று ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் பருவ காலங்களில் மேற்கொள்ளக்கூடிய அந்த பணிகள் என்பது பாதுகாப்பாக இருக்கிறதா உள்ளிட்டவைகளை ஆராய்ந்துதான் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மழைநீர் வடிகால் பணிகளை பொறுத்த வரைக்குமே வெயில் காலங்களில் திட்டமிட்டு தொடங்கியிருந்தால் நன்றாக இருக்கும். இம்மாதிரியான பருவ கால மழையை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இம்மாதிரியான பணிகள் மேற்கொள்வது என்பது ஆபத்தானதாக இருக்கும் என்று ஏற்கனவே பொதுமக்கள் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுதுதான் இந்த பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த சாலையை பொறுத்த வரைக்குமே ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் அதிகம் செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. இங்கு இந்த பணிகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தால் இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இம்மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான பணிகள் எப்படி தொடங்கப்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரலையாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலாக இந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக. இங்கு மழைநீர் தேங்கினால் என்ன ஆகும் என்பதை மாநகராட்சி அதிகாரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இங்கு பணியாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். மேற்பார்வைக்கு செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருமே இல்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இடத்தில் கேட்ட பொழுது இங்கு முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கும். ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக தொடங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கவுன்சிலர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகத்தான் இந்த பணிகள் என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முறையாக அவர்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பாதுகாப்பு அம்சங்களோடு இந்த பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே ஆபத்திலிருந்து, அதாவது எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் மாநகராட்சி மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாடு 360 செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.